என் பெயர் கீர்த்தி. நான் ஹரியானாவின் பல்வால் மாவட்டத்தை சேர்ந்தவள். எனக்கு இப்போது 30 வயது ஆகிறது. இது எனது 21 வயது காலத்தை பற்றிய கதை. என் பெற்றோருடன் என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. எனக்கு 15 வயதில் ஒரு தம்பி இருந்தான். எங்க பெற்றோருக்கு நாங்கள் இருவர் மட்டும்தான். நாங்கள் இருவரும் மிகவும் அழகானவர்கள். நாங்கள் உருவத்தில் என் அம்மாவை அப்படியே உரித்து வைத்திருந்ததால் மக்கள் எங்களை பார்த்து அழகை புகழ்வார்கள். என் தந்தை ஹரியானாவை சேர்ந்தவர். ஆனால் அவரது நிதி நிலைமை நன்றாக இல்லை. இளமையில் அவர் அதிக பணம் சம்பாதிக்கும் எந்த வேலையிலும் இருக்கவில்லை. என் அப்பா என் தாத்தாவின் 3வது மகன். என் பெரியப்பாவிற்கு நல்ல வேலைகள் இருந்தன. அவர்கள் நன்றாக சம்பாதித்தனர். என் தந்தை நீண்ட காலம் தன் தந்தையின் பணத்தில் சொகுசாக வாழ்ந்தார். அவர் ஊர் சுற்றுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர். எப்போதும் நண்பர்களுடன் அழகிய இடங்களுக்கு செல்வார். என் அப்பாவின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, என் அம்மாதான். அந்த நேரத்தில் என் அப்பா நண்பர்களுடன் காஷ்மீருக்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்த போது காஷ்மீரை சேர்ந்த என் அம்மாவை சந்தித்தார். என் அம்மாவிற்கு 3 சகோதரிகள். அவர்கள் காஷ்மீரில் தங்கள் பெற்றோருடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். என் அம்மாவிற்கு என் அப்பாவை பிடித்து விட்டது. என் அம்மா அந்த ஊருக்கே உரிய மிக அழகான வெண்மையான மற்றும் சிவந்த நிறத்துடன் இருந்தார். அவருக்கு தனது அழகின் மீது எந்த கர்வமும் இல்லை. முதல் பார்வையிலேயே இருவரும் காதலித்தனர். ஒரு வாரம் காஷ்மீரில் கழித்த அந்த நாட்கள் என் அப்பாவின் வாழ்க்கையின் மிக அழகான காலமாகும். திரும்பி வரும்போது நானும் உன்னுடன் வர விரும்புகிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று அம்மா கூறினார். உன் பெற்றோர் சம்மதிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று அப்பா கேட்டார். என் பெற்றோர் சம்மதிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் என் விருப்பப்படி உன்னுடன் வர விரும்புகிறேன் என்றார் அம்மா. அப்பா அம்மாவுடன் சண்டையிட்டு அவரை ஹரியானாவிற்கு அழைத்து வந்தார். அம்மாவின் பிடிவாதத்தால் அவருடைய பெற்றோர் அவருடனான அனைத்து உறவுகளையும் முறித்து கொண்டனர். அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். ஆனால் வீட்டிற்குள் அவருக்கு ஒரு புதிய சிக்கல் காத்திருந்தது என்று அவருக்கு தெரியாது. என் தாத்தா மிகவும் கண்ணியமானவர். நாங்கள் வாழ்ந்த பகுதியில் எல்லோரும் அவரை மதிப்பார்கள். அவருக்கு காதல் திருமணத்தில் சுத்தமாக விருப்பமில்லை. தன் மகன் காஷ்மீரில் இருந்து ஒரு பெண்ணை அழைத்து வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹரியானாவிற்கு வந்ததும் அவர்கள் நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டனர். என் அம்மா எல்லா ஆவணங்களையும் கொண்டு வந்திருந்தார். பின்னர் அப்பா அவரை மனைவியாக வீட்டிற்கு அழைத்து சென்றார். வீட்டில் இருந்தவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தாத்தா கடும் கோபமடைந்தார். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்து விட்டனர். என் பாட்டியும் பெரியப்பாக்களும் தாத்தாவை சமாதானப்படுத்தினர். அம்மா மிகவும் அழகாக இருந்ததால் பாட்டிக்கு அவரை பிடித்து விட்டது. பாட்டி அம்மாவை மனதார ஏற்றுக்கொண்டார். என் தந்தை வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டார். காலம் சென்றது. என் பெரியப்பாக்கள் குடும்பத்தை பராமரித்தனர். ஆனால் என் தந்தை இதுவரை உழைத்ததில்லை. இப்போது தாத்தா அவரை எச்சரித்தார். இதுவரை என் உழைப்பில் வாழ்ந்தாய், இனி உன் குடும்பத்தை நீயே கவனித்துக்கொள் என்றார். இதை கேட்டு அப்பா பயந்து போனார். ஆனால் அம்மா ஒருமுறை கூட வருத்தப்படவில்லை. என் தந்தை எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் அவருடன் வாழ அம்மா தயாராக இருந்தார். ஆனால் என் பெரியம்மாவிற்கு என் அம்மா மீது பொறாமை இருந்தது. அப்பா வேலை தேடினார். கடைசியில் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை கிடைத்தது. எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் உழைக்க தொடங்கினார். பின்பு நான் பிறந்தேன். நான் என் அம்மாவை போலவே மிகவும் அழகாக இருந்தேன். காலப்போக்கில் என் தாத்தாவும் பாட்டியும் இறந்துவிட்டனர். பிறகு வீட்டில் சண்டைகள் தொடங்கின. இந்த வீடு எங்களுடையது, இதில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று பெரியம்மாக்கள் கூறினர். ஆனால் அப்பா நாங்கள் 3 சகோதரர்களும் சமம் என்று வாதிட்டார். என் அப்பாவுக்கு ஒரு ரூபாயை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகள் அனைவரும் சமம். அந்த வீட்டில் 2 சகோதரர்களுக்கும் எவ்வளவு பங்கு உள்ளதோ அவ்வளவு பங்கு எனக்கும் உண்டு. இதை பற்றி நிறைய விவாதங்களும் சண்டைகளும் ஊர் பஞ்சாயத்துக்களும் நடந்தன. இறுதியில் வீடு 3ஆக பிரிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு பங்கு என் அப்பாவுக்கு சேர வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. வீடு பிரிக்கப்பட்டது. என் பெரியப்பாக்கள் இருவருமே தங்கள் பங்குகளை விற்றுவிட்டு அந்த பணத்தில் வேறு இடங்களில் வீடு வாங்கினார்கள். ஆனால் என் தந்தையிடம் அவ்வளவு பணம் இல்லை. அப்பாவுக்கு கிடைத்த பங்கு சிறியதாக இருந்தாலும் அம்மா அதில் திருப்தி அடைந்தார். நமக்கு சொந்தமாக ஒரு கூரை இருக்கிறது, அதுவே போதும். எதிர்காலத்தில் வசதிகள் பெருகும் என்று அம்மா கூறினார். எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக செல்ல தொடங்கியது. எனக்கு தம்பியும் பிறந்தான். எங்கள் குடும்பம் முழுமையடைந்தது.
அம்மா அப்பா எங்களை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் அப்பாவின் வருமானம் குறைவாக இருந்ததால் எங்கள் அனைத்து ஆசைகளையும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. காலம் செல்ல செல்ல நாங்கள் வளர்ந்தோம், படிப்பும் முடிந்தது. இதற்கிடையில் அப்பாவின் வேலையும் மாறி நல்ல வருமானம் கிடைக்க தொடங்கியது. பெரியப்பாக்களுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எங்கள் சிறிய குடும்பம் மட்டுமே எங்களுக்கு உலகமாக இருந்தது. எனக்கு 21 வயதான போது சரத்தை சந்தித்தேன். அவன் என் பயிற்சி மையத்தில் என்னுடன் படித்தவன். அவனுக்கு முதல் பார்வையிலேயே என்னை பிடித்து போனது. அவன் கனிவானவன், நேர்மையானவன், அறிவாளி. அவன் என்னை சங்கடப்படுத்தவில்லை, காதலிக்கிறேன் என்று வற்புறுத்தவில்லை. அவன் எனக்கு நல்ல நண்பனானான். பின்பு அந்த நட்பே காதலாக மலர்ந்தது. நான் அவனை காதலிக்க தொடங்கினேன். நான் பிஎஸ்சி முடித்து விட்டேன். சரத் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தான். அவனும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் என் குடும்பத்தை விட அவனது குடும்ப நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவனது தந்தை பிரெயினில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சரத் ஒரு சிறிய வேலை செய்து அந்த பணத்தை தந்தையின் மருத்துவ செலவிற்கும் தன் படிப்பிற்கும் செலவு செய்தான். அவன் பல துன்பங்களுக்கு மத்தியில் இருந்தான். நான் அவனது கஷ்டங்களை புரிந்து கொண்டதால் அவன் என்னிடம் நெருக்கமானான். இதற்கிடையில் என் பெற்றோர் எனக்கு வரன் பார்க்க தொடங்கினர். படிப்பு முடிந்து விட்டது, திருமணம் செய்யும் வயது வந்து விட்டது என்று அப்பா கூறினார். ஆனால் நான் சரத்தை காதலித்தேன். நான் அவனிடம் வீட்டில் வந்து பேசு என்று கூறினேன். அதற்கு அவன், என் நிலைமை உனக்கு தெரியுமே, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என் காலில் நான் இன்னும் நிற்கவில்லை. இந்த சூழ்நிலையில் உன் வீட்டிற்கு வந்து எப்படி பேசுவது என்று தயங்கினான். நான், நீ ஏதேனும் செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் என் பெற்றோர்கள் என்னை வேறொரு இடத்தில் திருமணம் செய்து விடுவார்கள் என்றேன். அவன் 1 வாரம் அவகாசம் கேட்டான். 1 வாரம் முடிந்து விட்டது. இதற்கிடையில் என் பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல வரனை தேடிவிட்டார்கள். அவர்கள் மிகவும் வசதியான குடும்பத்தினர். அவர்களுக்கு வரதட்சணையோ அல்லது எங்கள் குடும்பத்தின் நிதிநிலையோ முக்கியமில்லை. அவர்களுக்கு தங்கள் மகனுக்கு ஒரு அழகான பெண் வேண்டும், அவ்வளவுதான். என்னை பார்த்ததும் அவர்கள் என்னை திருமணம் செய்ய முடிவெடுத்து விட்டார்கள். அவர்கள் என்னை தங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கிக் கொள்ள விரும்பினர். அவர்கள் மிகவும் பணக்காரர்கள் என்பதால் என் அப்பா என் திருமணத்தை அங்கேயே நடத்தி வைக்க முடிவு செய்தார். நான் இந்த விஷயத்தை சரத்திடம் சொன்னபோது அவன் தனியாக என் வீட்டிற்கு வந்து என் பெற்றோரிடம் பேசினான். அவன் காட்டிய இந்த துணிச்சல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் என்னை பிரிந்து செல்ல விரும்பவில்லை. சரத் என் அப்பாவிடம், நான் கீர்த்தியை உண்மையாக காதலிக்கிறேன், அவளை தான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினான். அப்பா என்னிடம் என் விருப்பத்தை கேட்டபோது நானும் சரத்தை தான் காதலிக்கிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டேன். என் அப்பாவின் பார்வையில் சரத் ஒரு சாதாரண பையன். ஆனால் அவர்கள் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை மிகவும் வசதியானவர். சரத்தின் படிப்பு, வருமானம், குடும்ப நிலை பற்றி அப்பா கேட்டபோது அவன் எதையும் மறைக்காமல் உண்மையை சொன்னான். அவன் ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லவில்லை. அப்பா அவனிடம், யோசித்து சொல்கிறோம் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டார். அவன் சென்ற பிறகு அம்மா அப்பா என்னை திட்டி தீர்த்தார்கள். அப்பா உணர்ச்சிகரமாக பேசி, நீ எங்கள் நம்பிக்கையை சிதைத்து விட்டாய். இவன் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, நல்ல வேலை இல்லை. இவனால் உனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? உன் முகத்தை பார், உனக்கு எத்தனையோ நல்ல வரங்கள் வரும். இவன் உனக்கு தகுதியானவன் அல்ல என்றார். அம்மா, நாங்கள் உனக்கு நிச்சயித்த அந்த பையனைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். அவர்கள் என் மொபைலை பிடுங்கிக் கொண்டார்கள். வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்று தடை விதித்தனர். என் அம்மா, நீ சரத்தை திருமணம் செய்தால் நாங்கள் செத்து போவோம், எங்கள் பிணத்தின் மீதுதான் நீ நடக்க வேண்டும் என்று என்னை மிரட்டினார். என்னை ஒரு அறையில் அடைத்து வைத்தார்கள். என் தம்பியும் அம்மா அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அவனை மறந்துவிடு என்று கூறினான். ஆனால் அவனை காதலித்த என் மனது அவனை மறக்க தயாராக இல்லை. சரத் மீண்டும் என் வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்குள் அவனுக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைத்தது. அப்பா அவனை திட்டி அனுப்ப முயன்றார். அவன் அங்கிருந்த நகர மறுக்கவே அப்பா அவனிடம், கீர்த்தி உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று பொய்யாக கூறினார். சரத்தால் அதை நம்ப முடியவில்லை. அப்பா என்னிடம் வந்து, வெளியே அந்த பையன் இருக்கிறான், நீ அவனை திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று அவனிடம் நேருக்கு நேர் சொல். நீ அப்படி சொல்லாவிட்டால் நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்வோம் என்று மிரட்டினார். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்களுடையது கூட காதல் திருமணம் தானே என்று நான் கேட்டேன். அதற்கு அம்மா, ஆம், நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். அதே கஷ்டம் உனக்கும் வரக்கூடாது என்றுதான் நாங்கள் உன்னை பிரிக்கிறோம்.
அந்த பணக்கார வீட்டு பையன் உன்னை ராணி போல வைத்துக் கொள்வான். காதல் மட்டும் வாழ்க்கையை நடத்தி விடாது. பணம் மிக முக்கியம். சரத்திடம் என்ன இருக்கிறது? அவனால் உனக்கு என்ன மகிழ்ச்சி தர முடியும் என்று கூறினார்கள். அம்மா அப்பாவின் இந்த அழுத்தத்தால் நான் மனமுடைந்து போனேன். என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வெளியே சரத்திடம் சென்றேன். என் பெற்றோர் சொல்வது உண்மைதான். நான் உன்னை திருமணம் செய்ய முடியாது. என் திருமணம் வேறொரு இடத்தில் நிச்சயமாகிவிட்டது. நீ இனி என்னை தேடி வர வேண்டாம் என்று கசப்புடன் கூறினேன். சரத் அதிர்ச்சியுடன், நீ ஏன் இப்படி சொல்கிறாய்? நம் காதலும் வாக்குறுதிகளும் என்னவாயின? என் அப்பா குணமானதும் அவர் வந்து பேசுவார் என்று சொன்னனே என்று கெஞ்சினான். நான் அவனிடம், நீ இனி எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டேன். உன்னால் எனக்கு வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியையும் எந்த நிம்மதியையும் தர முடியாது. வெறும் அன்பால் மட்டும் வயிறு நிறையாது. நீயே ஒரு பைசாவிற்கு வழியில்லாமல் கஷ்டப்படுபவன். உன்னுடன் என்னால் வாழ முடியாது என்று அவனிடம் கையேந்தி கூறினேன். இதை கூறுவது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவன் அழுது கொண்டே, நீ இவ்வளவு பேராசை பிடித்தவள் என்று எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் பணம் மட்டுமே எல்லாம் அல்ல, அன்பும் முக்கியம் என்று கூறினான். அவன் பேசியது என் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை. என் அப்பா அவனை வலுக்கட்டாயமாக தள்ளி வீட்டிலிருந்து வெளியேற்றினார். நான் அமைதியாக நின்று கொண்டு அதை பார்த்தேன். அறைக்கு சென்று நான் கதறி அழுதேன். சரத்தின் பார்வையில் நான் தவறு செய்து விட்டேன். ஆனால் நான் எந்த கொடூரமான சூழ்நிலையை கடந்து வந்தேன் என்பது அவனுக்கு தெரியாது. காலம் ஓடியது. நிக்கில் என்ற பையனுடன் என் திருமணம் நிச்சயமானது. சரத்தின் விஷயத்தில் என் பெற்றோரின் செயலால் நான் என் மீது மிகுந்த வெறுப்புற்றேன். என் பெற்றோரை திரும்பி பார்க்கவே மாட்டேன் என்று உறுதி பூண்டேன். திருமண நாள் வந்தது. பெற்றோர் சொன்னதை கேட்டு நான் அந்த திருமணத்தை செய்து கொண்டேன். ஆனால் நான் ஒரு கல் சிலை போல மாறிவிட்டேன். எனக்கு மகிழ்ச்சியோ துக்கமோ இல்லை. சரத் என்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவில்லை. நானும் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. திருமணத்தின் போது என் தம்பியும் பெற்றோரும் என்னை கட்டி அணைத்து அழுதார்கள். ஆனால் என் கண்களில் ஒரு கண்ணீர் துளி கூட இல்லை. அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள். ஆனால் நான், உங்களுடைய இந்த வாழ்த்து எனக்கு தேவையில்லை. நீங்கள் பணக்கார மாப்பிள்ளையை பார்த்துள்ளீர்கள் அல்லவா, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று கசப்புடன் கூறினேன். அவர்களை விட்டு சென்ற பிறகு என் பெற்றோரை நான் மீண்டும் பார்க்கவில்லை. என் புகுந்த வீட்டில் வாழ்க்கை நன்றாகவே இருந்தது. நிக்கில் என்னை தன் உயிராக பார்த்து கொண்டான். என் முகத்தில் சிரிப்பு மறைந்து விட்டது. ஆனால் ஒரு மனைவியாக நான் கடமைகளை செய்தேன். புகுந்த வீட்டில் நிக்கிலின் அம்மா, அவர் அவனது வளர்ப்பு தாய். அவர் என்னுடன் பேசவே மாட்டார். நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன், பிறகு ஒரு மகள். வாழ்க்கை ஓரளவு திருப்தியாக இருந்தது. ஆனால் என் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு பயங்கரமான விபத்தில் என் கணவர் உயிரிழந்தார். என் குழந்தைகள் அனாதையானதை நினைத்து என் இதயம் உடைந்து போனது. ஆனாலும் குழந்தைகளுக்காக நான் என் மனதை கல்லாக்கி கொண்டு வாழ்க்கையை எதிர்கொள்ளத் தொடங்கினேன். என் கணவருடன் நான் 5 ஆண்டுகள் வாழ்ந்தேன். அந்த 5 ஆண்டுகளில் அவர் எனக்கு எந்த துன்பமும் தரவில்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு அவருடைய தாயாரான என் மாமியார் நடத்தை என்னிடம் மிகவும் மோசமாக மாறியது. அவர் தன் கணவர் மற்றும் மகனின் சொத்துக்கள் அனைத்தையும் தானே அபகரிக்க நினைத்தார். நிகிலின் மறைவுக்கு பிறகு அந்த சொத்துக்கள் அனைத்தும் அவனது குழந்தைகளுக்கு சேரும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதனால் அவர் தந்திரமாக என்னை துரத்திவிட திட்டமிட்டார். என் மாமனார் என்னை நன்றாகவே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் என் கணவர் இறந்த பிறகு மாமியார் என் மீது திருட்டு பழி சுமத்தி நான் தான் திருடினேன் என்று மாமனாரிடம் பொய் சொன்னார். ஆனால் நான் எதையும் திருடவில்லை. நிகில்தான் இறந்து விட்டானே, இந்த பெண்ணுக்கும் இந்த வீட்டில் வேலை இல்லை, அவளது குழந்தைகளும் நமக்கு தேவையில்லை, இவள் இங்கே இருக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். மாமியார் மாமனாரின் மனதில் என் மீது வெறுப்பை விதைத்து விட்டார். அதன் விளைவாக ஆதரவற்ற நிலையில் நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். குழந்தைகளுடன் தெருவில் அலைந்து கொண்டிருந்தேன். என்ன செய்வது, எங்கே செல்வதென்று புரியவில்லை. என் பெற்றோரிடம் சொல்வதே நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் மிகுந்த தன்மானத்துடன் இருந்தேன். வாழ்க்கையின் கஷ்டங்களை சமாளிக்க பழகியிருந்தேன். நான் நன்றாக இருப்பேன் என்று என் பெற்றோர் நினைத்தனர். ஆனால் என் விதி மிக மோசமாக இருந்தது. என் குழந்தைகள் பசியால் வாடினர். அப்போது என் கல்லூரி தோழி கையில் நினைவுக்கு வந்தாள். நான் அவள் வீட்டிற்கு சென்றேன். நீண்ட காலத்திற்கு பிறகு அவளை சந்தித்தேன். அவளுக்கு என் நிலைமை தெரிந்தது. குழந்தைகளை சாப்பிட வைத்தாள். உனக்கு ஒரு வேலையை நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றாள். ஆனால் தற்போது எந்த வேலையும் இல்லை.
என்னுடன் தங்கவும் இடமில்லை என்று கூறிவிட்டாள். என்னிடம் பணம் இல்லை என்று தெரிந்ததும் அவளால் முடிந்த சிறு தொகையை கொடுத்துவிட்டு, கீர்த்தி, எவ்வளவு காலம் இப்படி தெரிய போகிறாய்? உன் குழந்தைகளுக்கு ஒரு துணை தேவை, மறுமணம் செய்து கொள் என்றாள். நான் 2 குழந்தைகளுக்கு தாயான என்னை யார் திருமணம் செய்வார்கள் என்று கேட்டேன். அதற்கு கயல், நிச்சயமாக செய்வார்கள். இந்த உலகில் மனைவியை இழந்தவர்கள், திருமணம் கைகூடாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்கள் வீட்டை பராமரிக்க உன்னை போன்ற ஒரு துணை தேவை என்றாள். நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை, பணம் சம்பாதிக்கவே விரும்புகிறேன் என்று கூறினேன். அப்போது கயல் ஒரு யோசனை சொன்னாள். நீ திருமணம் செய்யாமலும் பணம் சம்பாதிக்கலாம். தேவைக்காக மட்டும் பணம் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளும் நபர்கள் நிறைய பேர் உள்ளனர். அது ஒரு ஒப்பந்த திருமணம் போல. சில நாட்கள் மட்டும் நீ அவர்களுடன் இருந்துவிட்டு உன் கட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றாள். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என் குழந்தைகளின் பசியை போக்க இதைவிட வேறு வழி தெரியவில்லை. நான் கயலின் உதவியுடன் தேவைக்காக மட்டும் என்னை மனைவியாக அழைத்து கொள்ள விரும்பும் சிலரிடம் பேசினேன். நிகழுடன் வாழ்ந்தபோது நான் அவனிடம் உண்மையான காதலை வெளிப்படுத்தவில்லை என்பதும் அப்போது எனக்கு புரிந்தது. ஏனென்றால் எனக்கு அவன் மீது காதல் இல்லை. இப்போது என் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு அண்ணியனுடன் தேவைக்காக மட்டும் திருமணம் செய்து கொள்ளும் ஒரு சூழ்நிலையை நான் எட்டியிருந்தேன். என் வாழ்க்கையே ஒரு ஒப்பந்தமாக மாறப்போவதை உணர்ந்தேன். ஒரு முதியவர் என்னிடம் வந்து பேசினார். அவரை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் என் அலையில் மயங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். ஆனால் நான் அவரிடம் முன்பே நிபந்தனை விதித்தேன். நான் உங்கள் மனைவி, வெறும் 3 நாட்களுக்கு மட்டுமே. என் கட்டணம் 3 நாட்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்றேன். என்னை போன்ற ஒரு அழகான பெண்ணுடன் நேரம் செலவிட யார்தான் விரும்ப மாட்டார்கள்? அந்த பணக்கார முதியவர் உடனே ஒப்புக்கொண்டார். 3 நாட்கள் ஒப்பந்த திருமணம் முடிந்தது. அவர் எனக்கு 50,000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தார். உடனே நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தேவையான பொருட்களை வாங்கினேன். அந்த 3 நாட்களும் அவர் மனைவியாக நான் இருந்தேன். அதன் பிறகு மீதி பணத்தை பெற்றுக்கொண்டு என் வீட்டிற்கு திரும்பினேன். இப்போது என்னிடம் கணிசமான பணம் புழங்க தொடங்கியது. ஒருவரை விட்டு இன்னொருவரை திருமணம் செய்வது என் தொழிலாகிவிட்டது. இதனால் என் குழந்தைகளின் பசியை தீர்க்க முடிகிறது என்கிற ஒரு மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைத்தது. ஆனால் எப்போதும் வாடிக்கையாளர்கள் கிடைப்பதில்லை. நான் சிக்கனமான வாழ்க்கை நடத்தினேன். ஏனென்றால் கஷ்டகாலம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. என் தோழி கயல் எனக்கு உதவ முடியாவிட்டாலும் பிழைப்பதற்கான வழியை காட்டியதற்காக அவளுக்கு நன்றி சொன்னேன். என் வழி தவறானது என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நிராதரவான பெண்ணால் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் என் வீட்டு வாசலில் ஒரு நபர் வந்து நின்றார். அவர் தோற்றம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. நீண்ட தாடி, கலைந்த தலைமுடி. நீ பணம் பெற்றுக்கொண்டு 3 நாட்களுக்கு மட்டும் ஒப்பந்த திருமணம் செய்கிறாயாமே, அது உண்மையா என்று கேட்டார். நான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அக்கம் பக்கத்தினர் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு, ஆம், அது உண்மைதான். நீங்களும் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர், ஆமாம், ஆனால் 3 நாட்களுக்கு அல்ல, 1 மாதம் முழுமைக்கும் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றார். நான் நீண்ட கால ஒப்பந்தத்தை வைத்திருப்பதில்லை என்று கூறினேன். அவர், பணத்திற்காக மற்றவர்களிடம் உன்னை ஒப்படைக்கும் நீ ஏன் காலத்தை நீட்டிக்க கூடாது என்று கேட்டார். பிறகு, நீ ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிப்பாய் அல்லவா, நான் உனக்கு ஒரு மாதத்திற்கு 50 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றார். 50 லட்சம் என்பது மிக பெரிய தொகை. அதை வைத்து என் குழந்தைகளின் எதிர்காலத்தையே மாற்றலாம். ஒரு நல்ல தொழிலை தொடங்கலாம். பிறகு இந்த இழிவான தொழிலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது என்று நினைத்தேன். நான் அவனது நிபந்தனைக்கு சம்மதித்து திருமணம் செய்து கொண்டேன். அவர் எங்களை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அவர் எந்த தேவைக்காக என்னை திருமணம் செய்தாரோ அந்த செயலை அவர் ஒருமுறை கூட செய்யவில்லை. அவர் எங்களை நன்றாக கவனித்துக் கொண்டார். குழந்தைகளுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்தார். அவர் பகல் நேரங்களில் வெளியே சென்று விடுவார். வீடு எங்கள் வசம் இருக்கும். நான் அவர் யார் என்று கூட தெரிந்து கொள்ளவில்லை. அவர் என்னிடம் ஒருமுறை கூட தவறாக நடக்கவில்லை. 1 மாதம் முடிந்தது. ஒப்பந்தம் முடிந்து விட்டது. அன்று இரவு அவர் வீட்டிற்கு வந்ததும் நான் அவரிடம், என் கால அவகாசம் முடிந்து விட்டது, என் பணத்தை கொடுத்துவிட்டு என்னை விடுதலை செய்ய என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் உன்னை விடுதலை செய்ய மாட்டேன், உனக்கு 1 பைசா கூட கிடைக்காது என்றான். இது என்ன அநியாயம் என்று நான் கேட்டேன். அவன் என் தோள்களை பிடித்து பலமாக உலுக்கினான். சட்டென்று அவன் தன் முகத்தில் இருந்த போலி தாடி மற்றும் மீசையை அகற்றினான். அவன் உண்மையான முகம் வெளிப்பட்டதும் என் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. அது சரத்.
அவன் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லையா? நீ மாறவில்லை. ஆனால் காலமும் சூழ்நிலையும் என்னை மாற்றிவிட்டது. உன்னால் தான் நான் இப்படி ஆனேன். பணத்திற்காக அன்று என்னை நீ கைவிட்டாய் அல்லவா? இன்று பார் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இவ்வளவு கீழ்த்தரமானவளாக நீ மாறிவிட்டாய் என்று சத்தமாக சிரிக்க தொடங்கினான். அவன் பைத்தியக்காரனைப் போல சிரித்ததைக் கண்டு எனக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் கன்னத்தில் அறைந்து, என் குணத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இது என் சூழ்நிலை, என் வறுமையின் கட்டாயம் என்றேன். அவன் எள்ளி நகையாடி, அன்று நீ தேர்ந்தெடுத்த அந்த வசதியான கணவன் என்ன ஆனான்? உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டியவன் எங்கே? உன் காதல் பொய்யானது, நீயும் பொய்யானவள் என்றான். அவன் தன் கதையை சொல்லத் தொடங்கினான். நீ என்னை விட்டு சென்ற பிறகு என் தந்தை இறந்து விட்டார். அந்த அதிர்ச்சியில் அம்மாவும் மறைந்து விட்டார். நான் தனிமரமானேன். வீட்டை விற்றுவிட்டு லண்டன் சென்று கடுமையாக உழைத்து இன்று ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஆகிவிட்டேன். உன்னை பழி வாங்கவே இந்த நாடகத்தை நடத்தினேன். ஆனால் உன்னை பார்த்தால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்றான். நான் கண்ணீருடன் அவனிடம் உண்மையை சொன்னேன். நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அன்று என் பெற்றோர் என்னை மிரட்டி உன்னை விட்டு விலக சொன்னார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக பயமுறுத்தியதால் தான் உன் மனம் நோகும்படி பேசினேன். நீ சென்ற பிறகு நிக்கிலை மணந்து அவனுடன் எந்த மகிழ்ச்சியும் இன்றி வாழ்ந்தேன். அவன் விபத்தில் இறந்த பிறகு மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். என் குழந்தைகளின் பசிக்காகத்தான் வேறு வழியின்றி இந்த தொழிலை செய்தேன். நான் பேராசை பிடித்தவள் அல்ல. என் பிள்ளைகளை பாதுகாக்கும் ஒரு துயரமான தாய் மட்டுமே. இப்போதும் நான் உன்னைதான் காதலிக்கிறேன் என்று கதறினேன். அவன் நம்பவில்லை. நீ ஏன் உன் பெற்றோரிடம் செல்லவில்லை? ஏன் தெருவில் அலைந்தாய் என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான். நான் என் துயரத்தின் விளிம்பில் நின்று கொண்டு அந்த பழைய கசப்பான உண்மைகளை மீண்டும் அவனுக்கு விவரிக்க தொடங்கினேன். நான் அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. அவர்களின் சுய கௌரவத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் என்னை உன்னிடமிருந்து பிரித்து நிக்கிலுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தேன். ஆனால் என் காதலை பறித்ததற்காக அவர்கள் மீது எனக்கு இன்றும் கோபம் உண்டு. அதனால் அன்றே அவர்களுடனான உறவை முறித்து கொண்டேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில் வந்த எந்த துயரத்தையும் நான் அவர்களிடம் சென்று சொல்லவில்லை என்று கூறி நான் விம்மி விம்மி அழுதேன். என் வார்த்தைகளை நம்பிய சரத் என் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான். உன்னை நான் தவறாக புரிந்து கொண்டேன் கீர்த்தி. நீ பேராசை பிடித்தவள் என்றும் குணம் கெட்டவள் என்றும் நினைத்து விட்டேன். உன் கதையில் இவ்வளவு வலி இருக்கிறது என்று தெரியாமல் உன்னை தண்டித்து விட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று அவன் அழுது கொண்டு கூறினான். சரத் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். உன் முன்னால் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, ஒப்பந்தப்படி இந்த 50 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு இங்கிருந்து சென்று விடலாம். ஆனால் அந்த பணம் ஒரு நாள் தீர்ந்து விடும். மீண்டும் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இரண்டாவது, நீ என்னுடன் தங்கி விடலாம். நான் உன்னையும் உன் குழந்தைகளையும் என் சொந்தங்களாகவே ஏற்றுக்கொள்கிறேன். குழந்தைகளிடம் எனக்கு பாசம் ஏற்பட்டு விட்டது. என்னுடன் இருந்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்றான். சரத்தின் பேச்சை கேட்டு நான் சிந்தித்தேன். இந்த 1 மாதத்தில் என் குழந்தைகள் சரத்திடம் காட்டும் அன்பையும் சரத் அவர்கள் மீது காட்டும் பாசத்தையும் கவனித்திருந்தேன். 50 லட்சம் ரூபாயை விட குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் சரத்தின் துணையே சிறந்தது என்று எனக்கு தோன்றியது. நான் அவனது கரம் பிடித்தேன். பழைய கசப்பான நினைவுகளை மறந்து நாங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினோம். இறுதியாக என் பெற்றோரை போன்ற மனநிலை கொண்ட பெற்றோரிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அனுபவித்த அதே கஷ்டங்களை தான் உங்கள் குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது இயல்பு. அதை தாண்டி உழைத்தால் எதையும் சாதிக்கலாம். என் அப்பா என் அம்மாவுக்காக எவ்வளவு உழைத்தாரோ அதே போல் சரத்தும் இன்று தன் உழைப்பால் ஒரு பெரிய தொழிலதிபராகி என்னையும் என் குழந்தைகளையும் மீண்டும் அரவணைத்துக் கொண்டான். நடக்க வேண்டியது எதுவோ அது எப்படியும் ஒரு நாள் நடந்தே தீரும். இப்போது சரத் எங்களை லண்டனுக்கு அழைத்து வந்து விட்டான். நாங்கள் அங்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்தது என்கிற கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.